ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான சித்தார்த் ராய் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ரீசெண்டாக அனிமல் அப்படின்ற ஒரு படம் வெளியாகி கான்ட்ரவர்சியை கிளப்பிச்சு பார்த்தீங்களா, அந்த படத்தோடைய ப்ரெசன்டேஷன் மாதிரி தான் இந்த படம் இருந்தது. அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது இந்த படம் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. கொல்கத்தாவில் அபிஜித் அப்படின்ற ஒரு பையனோட வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட படம் தாங்க இந்த படம். கண்டிப்பாக இந்த வீடியோ முழுசாக பாருங்க. முழுசாக பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் சின்ன வயசுல இருந்து லாஜிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து வளர ஆரம்பிக்கிறான். ஒரு மனுஷன் பிறக்கிறதுக்கான ரீசனே சாப்பிட்றதுக்கு, தூங்குறதுக்கு, பிசிக்கல்ல இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு அதுக்கு மட்டுமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கான். இதெல்லாம் தாண்டி எமோஷன் ஒன்று இருக்குப்பா தம்பி அப்படின்ட்டு இவனோட மைண்ட்ல புரிய வைக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட இந்த பையன் எமோஷன்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸை கொடுக்க ஆரம்பிக்கிறான். மிருகத்தனமா காதலிக்கிறாங்க. இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு இவனோட காதலி படாத பாடுபட்டுறாங்க. இது எங்க கொண்டு போய் விட்டுச்சு அப்படின்றது தான் மொத்த படமே. இந்த பையனோட பிரச்சனை என்ன, இதெல்லாம் எங்கிருந்து ஆரம்பிச்சது அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல 7ஆம் நம்பர் வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்கு ஒரு நபர் வராருங்க. அந்த நபரோட பேரு சித்தார்த். ஃபுல் போதையில ஒரு வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறாருங்க. அந்த வீட்டு கேட்டை உடைக்கிறாரு. வீட்டுக்குள்ள போய் வீட்டுல கையில கிடைக்கிற பொருட்களை எல்லாம் எடுத்து அடிச்சு உடச்சுக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அது சித்தார்த்தோட வீடே கிடையாது. சித்தார்த் இந்து அப்படின்ற ஒரு பொண்ணை காதலிச்சிருந்திருக்காருங்க, அளவுக்கு அதிகமா. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் நடந்த ஏதோ ஒரு பிரச்சனையில 2 பேருக்குள்ள பிரேக்கப் ஆயிடுச்சு. இப்ப இந்து எங்க இருக்கா, என்ன பண்றானே தெரியல. குடும்பத்தினர்கள் இந்துவை இவர்கிட்ட இருந்து மறைக்க பாக்குறாங்க. அதனால அவங்க பேரண்ட்ஸை மிரட்டுறாரு. இந்துவோட அண்ணனோட கழுத்துல கண்ணாடி சிலை வச்சு கொன்றுவேன் அப்படின்னு மிரட்ட, அப்பதான் இந்துவோட அண்ணன் சொல்றான் அவ விமென்ஸ் ஹாஸ்டல்ல தான் இருக்கா அப்படின்ட்டு. உடனே இந்துவோட பேரண்ட்ஸ் நம்ம சித்தார்த்தோட காலில் விழுந்து, எப்பா இந்து எங்க அப்படின்னு தினம் தானே எங்களை டார்ச்சர் பண்ணி சாவடிச்சுக்கிட்டு இருக்க, உன்னாலேயே நாங்க பயந்து பயந்து வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பேசாம ஒரேடியா எங்களை கொண்டு போட்டு போயிருப்பா, இந்துவை மட்டும் விட்டுருப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன ஆனாலும் இந்து விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போறாருங்க. அங்க போன செக்யூரிட்டி உள்ள அலௌட் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அங்க எல்லாருக்கிட்டையும் பஞ்சாயத்து பண்ணி செக்யூரிட்டி அடிச்சு போட்டுட்டு நேரா இந்துவோட ரூம் கிட்ட போறாரு. இந்துவோட ரூம்மேட் பாத்தீங்கன்னா உன்னை தேடி யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த குளிச்சுட்டு இருந்தவங்க டக்குன்னு நார்மலா ரெடியாகி வெளியே வராங்க. ராங்கான நேரத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன், நீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல சொல்லு அப்படின்ற மாதிரி இந்து கேட்கறாங்க. அப்ப சித்தார்த் சொல்றாருங்க, என் பக்கம் தான் மிஸ்டேக் இருக்கு, அதை நான் உணர்ந்துட்டேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன். ஏன்னா என்னால உன்னை மறக்க முடியல இந்து, நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, என் பக்கம் தான் மிஸ்டேக் இருக்கு அப்படின்றத நான் உணர்ந்துட்டேன், எல்லா தப்பையும் சரி பண்றேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு இந்து, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிக்கிறாருங்க. ஆனா இந்து பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும்ல, எனக்கு உன் மேல சுத்தமா லவ் இல்லை, என்னை விட்டுரு, இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி தள்ளி விட, அப்படியே சித்தார்த் கீழே விழுந்து போதையில மட்டையாயிடுறாருங்க. அந்த ரூமை விட்டு இந்து வெளியே வராங்க. அப்பதான் நம்ம கிட்ட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 6 மாசத்துக்கு முன்னாடி இந்துவும் சித்தார்த்தும் அளவுக்கு அதிகமா காதலிச்சிருந்திருக்காங்க. 6 மாசத்துல இந்த காதல் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனதுக்கான காரணம் என்ன அப்படின்றத இப்ப டீடைல்டா பார்க்கலாம். இந்து ஜென்ரலாவே நல்லா படிக்கக்கூடிய பொண்ணுங்க. ஒரு காலேஜ்ல ஜாயின் பண்றாங்க. ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இங்க காலேஜ்ல படிக்கிறது எங்க காலேஜுக்கு தாமா பெருமை அப்படின்ட்டு, நாளையிலிருந்து நீ ஜாயின் பண்ணிக்க அப்படின்னு சொல்ல, இல்ல சார் நான் இன்னையிலிருந்தே ஜாயின் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்து சொல்றாங்க. சரி இருமா என்ன கிளாஸ்ன்னு பார்க்குறேன் அப்படின்ட்டு, சரி நீ ஸ்ட்ரைட்டாக கம்ப்யூட்டர் லேபுக்கு போயிரு, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு சொல்ல, சரின்னு கேட்டு இந்துவும் அந்த கம்ப்யூட்டர் லேபுக்கு போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போனா உள்ள ஒரு அதிர்ச்சிங்க. சித்தார்த்த ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்துட்டு இருக்காரு. அதை பார்த்ததும் பயந்து போய் இந்து வெளியே வந்துட்டு, உண்மையிலேயே இது நல்ல காலேஜ் தானே, இல்ல தெரியாதனமா ஒரு மோசமான காலேஜ்ல வந்து மாட்டிக்கிட்டனா அப்படின்னு யோசிக்க, இந்த சித்து கொஞ்சம் கூட பயப்படாம 5 நிமிஷத்துல நாங்க வெளியே வந்துருவோம், உள்ள யாரையும் வராம பாத்துக்க அப்படின்னு சொல்ல, நான் இங்க படிக்க வந்தனா இல்ல வேற ஏதாவது வேலை பார்க்க வந்தனா அப்படின்னு சொல்லிட்டு இந்து செம்ம கடுப்பாயிட்டு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா 2 பொண்ணுங்க கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள போக பாக்குறாங்க. இவன் வேற இப்படி சொல்லியிருக்கானே அப்படின்ட்டு அங்க வந்த பொண்ணுங்க கிட்ட நீ கிளாஸ் எல்லாம் இல்ல கிளம்புங்க அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணி விட்டுறாங்க. அந்த பொண்ணுங்களும் அங்க இருந்து போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே சித்தார்த் பாட்டுக்கு வெளியே வந்துடுறாருங்க. யார் சாமி இவன், அசால்ட்டா காலேஜுக்குள்ளேயே இந்த வேலைத்தனத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு அடுத்த நாள்ல இருந்து இந்த சித்தார்த்தை நம்ம இந்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் பாட்டுக்கு ஒரு லக்ஸரி கார்ல வந்து இறங்குறாங்க. அப்படியே காலேஜுக்குள்ளேயே பல்லு விளக்குறான், ஃப்ரெஷ் அப் ஆகுறான், கிளாஸ் ரூம்லயே வந்து உட்காடுறான். கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கும் போதே இவன் பாட்டுக்கு எழுந்திருச்சு வெளியே போயிடுறான். இந்த இதை கவனிக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கண்டுக்கவும் இல்லை, லெக்சரரும் யாரும் கண்டுக்கவே இல்லை. இவனுக்கு என்ன இவ்வளோ சலுகை இந்த காலேஜில், யார் இவன் அப்படின்னு சொல்லி இந்துவோட மைண்டில் ஓடிக்கிட்டு இருக்குங்க. அப்புறம் வழக்கம் போல் இவன் காலேஜுக்கு வந்து தான் ஃப்ரெஷ் அப் ஆகுறான், வழக்கம் போல் கிளாஸ் அட்டன் பண்ணுறான், பாதியில் எழுந்து போகிறான். இது எல்லாத்தையும் தொடர்ந்து நம்ம இந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ தான் காலேஜுக்கு புதுசாக ஒரு ப்ரொஃபஸர் வராருங்க. அவர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது கூட சித்தார்த் எழுந்திருச்சு வெளியே போக பார்க்குறான். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஸர் நிப்பாட்டி, நான் பாட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு வெளியே போகிற, நான் சொன்னதை
சொன்னதெல்லாம் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கேட்க, அதை தாண்டியும் எனக்கு எல்லாமே தெரியும் சார் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. எங்க சொல்லு பார்க்கலாம் அப்படிங்கும்போது எடுக்காத லெசனை முதற்கொண்டு இவர் பாட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. எல்லோருக்குமே ரொம்பவே ஆச்சரியமா இருக்குது. அப்புறம் இவர் பாட்டுக்கு வெளியே போயிடுறாருங்க. அப்பதான் நம்ம இந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பொண்ணு கிட்ட, யாரு சாமி இவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்க, இவன் தான் இந்த காலேஜோடைய லாஜிக் கிங்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. சித்தார்த் லைஃபை லாஜிக்கோட வாழக்கூடிய ஒரு பையன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கா. அங்க கட் பண்ணா பிரசன்ட் சிச்சுவேஷன். சித்தார்த் பார்த்தீங்கன்னா நம்ம இந்துவோட வீட்டை அடிச்சு உடைச்சதற்காகவும் ஹாஸ்டல்ல பிரச்சனை பண்ணதுக்காகவும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் நேரா நம்ம சித்தார்த்தோட வீட்டுக்கு வந்து சித்தார்த்தோடைய அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்க ஹஸ்பண்டும் நானும் ஃப்ரெண்டு அப்படின்றதுனால இங்க வீட்டில் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன். அப்படி இல்லைன்னா டைரக்ட் அரெஸ்ட் தான். உங்க பையனுக்கு என்னதாங்க பிரச்சனை, ஒரு மாதிரி மனநல பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பதான் சித்தார்த்தோட அம்மா சித்தார்த்தோட வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து என்ன நடந்தது அப்படின்ற கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சித்தார்த்தோடைய அம்மா அப்பாக்கு திருமணமாகி சித்தார்த் பிறக்கிறாரு. சித்தார்த்தோடைய ஃபேமிலி வெல் பொட்டன்சியலான ஆளுங்க தாங்க. சித்தார்த்தோடைய அப்பாவுக்கு நார்மலாகவே புக்ஸ் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதுவும் குறிப்பாக இந்த ஃபிலாசபி சைக்காலஜி புக்கெல்லாம் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதை தாண்டி அவர் டீச்சர் அப்படின்றதுனாலையும் நிறைய புக்ஸ் படிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. வீட்லேயே ஒரு லைப்ரரி வச்சிருக்கிறாருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ சித்தார்த் பார்த்தீங்கன்னா அப்படியே சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அப்பா கிட்ட உட்காந்துட்டு இந்த புக்ஸை வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பாரு. அப்படியே நாட்கள் நகர ஆரம்பிக்குது. அப்போதாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. சித்தார்த் கிட்ட போய் டாய்ஸ் எல்லாம் கொடுத்து இதை வச்சு விளையாடுறா அப்படின்னு சொன்னா அதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு எனக்கு புக்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு புக்ஸை வச்சே விளையாட ஆரம்பிக்கிறது. படிக்க கற்றுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கிறது. யூஸ்வலாகவே பேரண்ட்ஸ் பையன் புக்கே எடுக்க மாட்டேன்றான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா. ஆனால் சித்தார்த் எந்நேரமும் புக்கும் கையுமாவே இருந்திருக்கிறாருங்க. இது அப்நார்மல் அப்படின்னு ஃபீல் பண்ண சித்தார்த்தோட அம்மா டோர் ஓப்பன் பண்ணி வெளியே கொண்டு போய் விட்டு ஒரு மணி நேரம் விளையாடிட்டு வாடா போடா அப்படின்ற மாதிரி விட்டா விளையாடுறதே கிடையாதுங்க. திரும்பவும் லைப்ரரிக்குள்ள வந்து புக்கெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது. ஒரு நாள் புக் எடுக்கிறதுக்காக லேடர்ல ஏறி தடுமாறி கீழே விழுந்துடுறாருங்க. சித்தார்த்தோட அம்மா பதறி போயிடுறாங்க. ஆனா சித்தார்த் எந்த ரியாக்ஷனுமே இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்கான். ஏன்டா வலிக்கலையாடா, கண்ணு கலங்கவே இல்லை அப்படிங்கும்போது, வலிக்க தான் செய்யுது, வலிக்குது அப்படின்னு கண்ணு கலங்குச்சுன்னா அந்த பெயின் நின்று போயிருமா என்ன, போய் காட்டன் எடுத்துட்டு வாங்க நான் ட்ரீட்மெண்ட் பார்க்குறேன் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு அசால்ட்டா புக் எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இவன் அப்நார்மலான ஒரு பையன் அப்படின்ட்டு. சரி இதோட நின்று போச்சு அப்படின்னு பார்த்தா இவங்க வீட்டில் சித்தார்த்தோடைய தாத்தா இறந்து போயிடுறாருங்க. எல்லோருமே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ சித்தார்த்தை கட்டி பிடிச்சி அவங்க அப்பா அழுகுறாரு. விடுங்கப்பா, இப்போ அழுதா உங்க அப்பா திரும்ப வந்துருவாரா? இந்த உலகத்தில் பிறக்கிற எல்லோருமே ஒரு நாள் சாக போறாங்க அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். அதுக்கு முன்கூட்டியே நம்ம ப்ரிப்பேரா இருக்கணும். இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணுறதுனால எதுவுமே மாறப்போகிறது கிடையாது. நேரமும் பணமும் தான் வேஸ்ட்டு. அதனால் போய் ஆகிற வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு போய் உட்காந்து புக் படிக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம சித்தார்த்தோடைய அப்பாவுக்கும் ரொம்ப ஷாக்காக இருந்துட்டு இருக்கு. வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரி வச்சிருந்தாங்க இல்லையா, அந்த லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா புக்கையுமே படிச்சு முடிச்சிட்டாருங்க. இப்போ புக் படிக்கிறதுக்காக அலமோதிக்கிட்டு இருக்காரு. எல்லா விஷயத்துலையுமே லாஜிக் பார்க்குறாருங்க. அன்பா பேசுறது கிடையாது, சிரிக்கிறது கிடையாது. ஏன் ஏதாவது வேணும்னா கூட எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கறது கூட கிடையாதுங்க. இவர் பாட்டுக்கு ரோபோ மாதிரி தான் இருந்துட்டு இருப்பாரு. இதை நினச்சி நம்ம சித்தார்த்தோடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே கவலைங்க. ஒரு நாள் திடீர்னு அம்மா எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்ல, அதிசயமா நம்ம பையன் நம்ம கிட்ட பசிக்குதுன்னு சொல்லியிருக்கான்ட்டு 2 நிமிஷம் நான் சிக்கன் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு அவங்க அம்மா வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அந்த 2 நிமிஷத்தை கரெக்டாக கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்காருங்க. 2 நிமிஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அம்மா பசிக்குது அப்படின்னு சொல்ல, இன்னொரு 2 நிமிஷம்டா வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல இவரால் பொறுக்க முடியலங்க. சுத்தியும் புத்தியும் பார்க்குறாரு. அவங்க வீட்டு கார்டனில் இருக்கக்கூடிய வெத்தலை மட்டும் சாப்பிடக்கூடிய ஒரு பிளான்ட்டா இருக்கு. உடனடியாக போய் வெத்தலையை பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடுறாரு. வெளியே வந்த சித்தார்த்தோடைய அம்மாக்கு ஷாக்கு. சிக்கன் எடுத்துட்டு வரதுக்குள்ள இதுக்கட வெத்தலையை சாப்பிட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, வயிற்றுக்கு இது சிக்கனு இது வெத்தலைன்னு தெரியவா போகுது, அதுக்கு தேவை பசி ஆறணும், அவ்வளோதான், இப்போ எனக்கு பசி ஆறிடுச்சு அப்படின்னு சொல்றாருங்க. நம்ம பையன் மறுபடியும் அப்நார்மலா தான் இருக்கிறான் அப்படின்றத சித்தார்த்தோடைய அம்மா உணர ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் சித்தார்த் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரவே கிடையாதுங்க. எல்லாரும் ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாங்க. எங்கே தேடியுமே சித்தார்த் கிடைக்கவே இல்லை. அப்பதாங்க தெரிய வருது ஒரு கோயில் முன்னாடி ஒரு படுத்து கிடக்கிறாரு அப்படின்ட்டு. அந்த இடத்துக்கு போயிட்டு இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, தூக்கம் வந்தது அதான் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்டா தூக்கம் வந்துச்சுன்னா ரோட்லயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவியா, வீட்டுக்கு போய் ஏசியை போட்டு லக்ஸரியா தூங்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்க, என்னோட உடம்புக்கு தேவை தூக்கம், லக்ஸரி கிடையாது. தூக்கம் வந்தா அதை போஸ்ட்பான் பண்ணவே கூடாது, தூங்கிடணும், அதனாலதான் இங்கேயே படுத்துட்டேன் அப்படின்னு சொல்ல, நம்ம சித்தார்த்தோடைய அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துட்டு இருக்கு. சித்தார்த்தோடைய ஃப்ரெண்டு கிட்ட அமைதியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சித்தார்த் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் எல்லோருமே அங்கேயே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் இவர் பாட்டுக்கு கார்ல உட்காந்து வீட்டுக்கு போயிடுறாருங்க. விருப்பம் வெறுப்பு அப்படின்னு சொல்லி எது மேலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது கிடையாதுங்க. ஒரு ரோபோ மாதிரி தான் வளர ஆரம்பிக்கிறாரு. லைப்ரரியில் இருக்கக்கூடிய எல்லா புக்கையுமே படிச்சு முடிச்சிட்டாரு. இதை தாண்டி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லி தான் சித்தார்த் நினைச்சிட்டு இருக்காரு. எதுக்காக வெளியே போகணும், நம்ம காலேஜ்லேயே இவனை சேர்த்து விட்டுட்டோம்னா இவன் நம்ம காலேஜ்லேயே ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், இங்க இருக்கிற எல்லா புக்ஸையும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய ஓன் காலேஜ்லேயே சித்தார்த்தை சேர்த்து விட்டுறாங்க. அங்க 2 தரப்பினர்களுக்கு இடையே சண்டை. அந்த சண்டையில கரெக்டா சித்தார்த் மாட்டிக்கிறாரு. சித்தார்த்த கெட்ட வார்த்தையில யாராவது திட்டினாங்கன்னு வைங்களேன்,
அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டு அமைதியாக போயிடுறாருங்க. யார்கிட்டையும் வம்பு தும்புக்கு போகிறது கிடையாது. சுத்தமாக இவருக்கு எமோஷனே கிடையாது அப்படின்னு தெரிய வருது. அப்படி இருந்த ஒரு பையன் தாங்க ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்துன்னு இந்து மேலே மிருகத்தனமான ஒரு காதலை வச்சிருக்கிறாரு. இப்போ வீட்டில் அடைச்சி வச்சிருந்தாங்க இல்லையா, வீட்டில இருந்து தப்பிச்சு ஓடிடுறாருங்க. இப்போ தம் அடிக்கிறதுக்கு மேட்ச் பாக்ஸ் இல்லை. ரோட்ல நின்றுட்டு இருக்கிற ஒரு பொண்ணு கிட்ட போயிட்டு மேட்ச் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, ஒரு பொண்ணு கிட்ட கேட்கிற கேள்வியாது அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு நம்ம சித்தார்த்த கத்த ஆரம்பிச்சிருதுங்க. இங்க பாரு, உங்ககிட்ட இருந்தா இருக்குன்னு சொல்லு, இல்லனா இல்லன்னு சொல்லிரு, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க அப்படின்னு டக்குன்னு ஹேண்ட்பேக்கை பிடிங்கி உள்ள பார்த்தா அந்த பொண்ணு கண்ட பொருளெல்லாம் உள்ள வச்சிருக்கு. இதெல்லாம் வச்சுக்கிட்டா நீ என்னை கேள்வி கேட்கிற அப்படின்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூல் பசங்க கிட்ட போயிட்டு உங்ககிட்ட மேட்ச் பாக்ஸ் இருக்காடா அப்படின்னு கேட்க, இல்லனா அப்படின்னு சொல்லவும் சரிடா அப்படின்ட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாருங்க. இப்போ அந்த இடத்துக்கு காவியா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்து, வேண்டாம் மாமா, எல்லாத்தையுமே நிப்பாட்டு மாமா, வா மாமா வீட்டுக்கு போயிடலாம், நான் இருக்க மாமா உன்னை பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லுது. ஆனா சித்தார்த்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்து தான் வேணும் அப்படின்னு சொல்லி காவியா பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போ பாஸ்ட்ல நடந்த விஷயத்த நம்ம கிட்ட காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சித்தார்த்துக்கு அதிக ஐக்யூ பவர் இருக்கிறதுனால நிறைய படிக்க ஆரம்பிக்கிறாருங்க. அண்ட் காலேஜில் லெசன்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அதை பற்றின விஷயங்கள்லாம் வந்து சித்தார்த்துக்கு தெரிஞ்சிருக்குது. நம்ம இன்னும் காலேஜ் டாப்பர் அப்படின்றதுனால நம்மளை விடவே இவன் நல்லா படிக்கிறானே, எப்படி இவனால் மட்டும் இதை பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கார்டனில் பார்த்தீங்கன்னா சித்தார்த் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு பொண்ணு போயிட்டு காதல் அப்படின்ற பாணியில் அப்ரோச் பண்ணுவோம். காதல் அப்படின்ற விஷயம் எப்போ எனக்கு வேணும்னு தோணுதோ அப்போ தான் பண்ணுவேன், எனக்கு அது வரைக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு தேவை சாப்பாடு, தூக்கம், ஃபிசிக்கல், இது 3 மட்டும்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் ஃபிசிக்கலில் கூட உன் கூட இருக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. உன் தேவைக்கெல்லாம் என்னால் வர முடியாது, என் தேவைக்கு மட்டும்தான் என்னால் வர முடியும் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்து போயிடுறாரு. கம்ப்யூட்டர் லேப்ல ஒரு பொண்ணு கூட இவன் ரிலேஷன்ஷிப்ல இருந்தான். இப்போ ஒரு பொண்ணு வாண்டடா வந்து எல்லாத்தையும் தரத்துக்கு தயாரா இருக்குது. ஆனா இவன் வேணான்னு சொல்லிட்டு போறானே, டைரக்டா இவன்ட்டே பேசி பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம இந்து கிட்ட போறாங்க. அப்ப சித்தார்த் எழுந்து போயிடுறாருங்க. அப்ப அங்க வந்து ஒரு பொண்ணு கிட்ட சித்தார்த்தை பத்தி பேசும்போது, ஆமாங்க இவன் இப்படித்தான், இவனுக்கு தேவை சாப்பாடு, தூக்கம், பிசிக்கல், இவனுக்கு ஒன்று வேணும் அப்படின்னா பக்கத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க கிட்ட போயிட்டு டைரக்டா அப்ரோச் பண்ணிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம இந்துவும் பாத்தீங்கன்னா கார்டன்ல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதே கார்டன்ல இந்த சித்தார்த்து உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவனுக்கு தேவைன்னு தோணுதுங்க. உடனே இந்து கிட்ட வர மாதிரி இருக்குது. பார்த்தா அந்த இடத்துல ஒரு அக்கா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த அக்கா கிட்ட போய் அப்ரோச் பண்ணி இவன் பாட்டு கூட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து இந்து செம்ம கடுப்பாயிட்டு அந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கிட்ட போயிட்டு, இந்த சித்தார்த்து தேவையில்லாத விஷயமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது, நீ யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் எதுவுமே வேலைக்காகாதுமா, ஏன்னா இந்த காலேஜே அவனோட இதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கடுப்பான இந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி சித்தார்த்து கிட்டே போய் பேசி இருந்திருக்காங்க. ஆனால் சித்தார்த்து சுத்தமாக கண்டுக்க கூட கிடையாதுங்க. அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி தான் அவரோட வாழ்க்கையில் அந்த 3 விஷயம் மட்டும் இருந்துட்டா போதும், அவர் பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடுவாரு. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சித்தார்த்துக்கு நீடு இருக்கும்போது யார்கிட்டையுமே போய் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ணது கிடையாது. இவன் போய் அப்ரோச் பண்ணுவான், அவன் ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் இருந்துருவாங்க. அங்கே கட் பண்ணால் ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இந்த போலீஸ் ஆஃபீஸர் போயிட்டு காவியா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இந்த சித்தார்த்தோடைய மாமா பொண்ணு காவியா பார்த்தீங்கன்னா சில கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஒரு நாள் சித்தார்த் வீட்டில் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது அதில் இந்த டாபிக் ஒன்று வந்திருக்கு. உடனடியாக இவனுக்கு நீடு இருக்குது அப்படின்ட்டு டைரெக்டாக காவியா கிட்டேயே வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஆரம்பத்தில் காவியா திட்டி விட்டுட்டாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்ட்டு. அப்போ சித்தார்த்தா அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கான். ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது நம்ம பாடியோட அந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இது எல்லாத்தையுமே குறைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி 2 பேரும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாங்க. அதுக்கு இப்போ வரைக்கும் நான் ஃபீல் பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி காவியா நியாயப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ப்ரெசென்ட்டில் நம்ம இந்துவை பார்க்கறதுக்காக சித்தார்த் லேடிஸ் ஹாஸ்டலுக்கு போகிறாருங்க. இங்கே இந்துவெல்லாம் கிடையாது, அதான் எழுதி போட்டிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்ல, அங்கே போகிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, லாவண்யா அப்படின்னு சொல்கிறா. இங்கே லாவண்யா இருக்கா அப்படின்னு ஏன் போர்டு வைக்கல, அப்போ இந்து உள்ளதா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி பிடிச்சி செக்யூரிட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு உள்ள நுழைய ஆரம்பிக்கிறாருங்க. அப்படி அந்த ஹாஸ்டலுக்குள்ளே நுழையும் போது இந்த இந்துவோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தை ரவுண்டு கட்டிடுறாங்க. ஸோ லாஸ்ட் டைமு ஒரு ஆளாக வந்து சித்தார்த்துக்கிட்ட மாட்டிக்கிட்டான், இப்போது நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனால் எல்லோரும் சேர்ந்து சித்தார்த்தை அடின்னு அடித்து பொழந்துடுறாங்க. சித்தார்த்தை அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. இப்போ இந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்துவை மீட் பண்ணுறாரு. எமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாத ஒரு பையன் திடீர்னு இவ்வளோ எமோஷனல் ஆனதுக்கான காரணம் என்ன, அதுவும் உன் விஷயத்தில் அப்படின்னு கேட்க, அப்போ தான் இந்து ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காலேஜுடைய டாப்பரே சித்து தாங்க. சித்துக்கு ஈக்குவலாக வந்து நம்ம இந்துவும் படிக்க ஆரம்பிச்சிருந்துருக்காங்க, ஸ்கோர் பண்ண ஆரம்பிச்சிருந்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த டே சித்து மற்றும் நம்ம இந்து 2 பேரும் ஸ்டேஜ் ஏறி ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்கணும். இதில் யாரோடைய ஸ்பீச் பெஸ்ட்டாக இருக்குதோ அவங்களுக்கு தான் வந்து இந்த கிஃப்ட்டு, சர்டிஃபிகேட் எல்லாமே போய் சேரும். அந்த வகையில் ஃபஸ்ட்டு சித்து வந்து ஸ்டேஜ் ஏறி பேச ஆரம்பிக்கிறாருங்க. ஸோ எல்லா நாளும் சித்து தான் வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தாங்க சித்து ரொம்பவே லாஜிக்காக பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு தேவையானது 3 விஷயம் தான், சாப்பாடு,
தூக்கம், அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப். இது 3 இருந்தாலே போதும். எமோஷன்ஸுக்கெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா வாழ்கிற வாழ்க்கையே வேஸ்ட்டாக போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க பையனை வளர்க்கணும்னு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த பையனை வளர்க்குறாங்க. எண்ட் ஆஃப் த டே அந்த பையனுடைய அம்மா அப்பா சந்தோஷமாக இருந்தாங்களா அப்படின்னா அவங்களுடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி, அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணி, அவங்களோட வாழ்க்கையுமே வேஸ்ட் பண்ணிடுறாங்க. வாழ்க்கைக்கு தேவை சாப்பாடு, தூக்கம், ரிலேஷன்ஷிப். இதை தாண்டி இருக்கிறது எல்லாமே மனுஷனுடைய எக்ஸ்ட்ரீம் கம்ஃபர்ட் ஜோன். ஸோ உங்களுடைய ப்ரியாரிட்டிக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவரோட ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணுறாருங்க. அடுத்து இந்து ஸ்டேஜ் ஏறி வாழ்க்கைக்கு தேவை லாஜிக் மட்டும் இல்லை, சில விஷயங்கள்லாம் நம்ம லாஜிக்கெல்லாம் பார்த்தோம்னா வாழ்க்கையே ஒர்க் அவுட் ஆகாது. இந்த உலகத்தில் நிறைய மிஸ்ட்ரி இருக்குது, சயின்டிஃபிக்காக கூட அதுக்கு விளக்கம் கிடையாது. அதனால் நம்ம எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஒரு விஷயத்தை எமோஷ்னலாக பண்ணோம்னா அது ரொம்பவே நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம இந்து பேசி முடிக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு காம்படிஷனில் இந்துக்கு தான் பாயிண்ட் கிடைக்குது. அதனால் இந்து வின் பண்ணுறாங்க. அதுக்கு பெரிய பேனர்லாம் வைக்கிறாங்க. இதில் நம்ம சித்தார்த் ரொம்பவே கடுப்பாகிறாருங்க. இது வரைக்கும் எந்த எமோஷனுமே இல்லாத சித்தார்த்துக்கு இப்போ ஈகோ அப்படின்ற ஒரு எமோஷன் வர ஆரம்பிக்குது. கிளாஸ் ரூமுக்கு வரும்போது எல்லோருமே பார்த்தீங்கன்னா சித்துவை கலாய்க்கிறாங்க. இது வரைக்கும் இவன் தானே வின் பண்ணிட்டு இருந்தான், இப்போ பாரு இவ வின் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. இதில் கடுப்பான சித்தார்த் வந்து நான் தான் பெஸ்ட்டு, நீ வந்து பெஸ்ட்டெல்லாம் கிடையாது, நான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறேன் அதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கொஸ்டினை கேட்க இந்து எல்லாத்துக்குமே பக்காவாக பதில் சொல்லிடுறாங்க. பதிலுக்கு நான் கொஸ்டின்ஸ் கேட்குறேன் அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சித்து கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கும்போது சித்து வந்து தடுமாறுறாருங்க. ஏன்னா ரொம்பவே டஃப்பான கொஸ்டின்ஸை தான் வந்து இந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸுக்கு கொஞ்சம் தடுமாறி ஆன்சர் பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்து சொல்கிறாங்க, பாத்தியா நீயே தடுமாறுற, ஸோ இந்த உலகத்தில் யாருமே வந்து பெர்ஃபெக்ட்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட சித்துக்கு ஒரு மாதிரி செம்ம காண்டாயிட்டு இருக்குங்க. சித்து இந்த கோவத்தில் நேராக வீட்டுக்கு வரான். வீட்டில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த வேலைக்காரக்காவை ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அந்த அக்கா எதையோ பார்த்து பயந்து ரூமை விட்டு வெளியே போயிடுறாங்க. பார்த்தா அந்த ரூமுக்குள்ளே நம்ம சித்துவோட அம்மா நின்றுட்டு இருக்காங்க. அம்மா சித்துவை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளோ மோசமானா வளர்ந்துருக்க அப்படின்னு நாங்கள் சத்தியமாக நினச்சி கூட பார்க்கவே இல்லைடா. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உன் பக்கத்தில் நான் இருந்தால் கூட எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு பயமாக இருக்குடா. இனி இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, வெளியே போடா அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாங்க. இந்த சித்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரோடெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி சுற்றும் போது தான் பார்த்தீங்கன்னா பசிக்குது. பசிச்சா சாப்பாடு வேணும், சாப்பாடு வாங்குறதுக்கு பணம் வேணும். ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா அருமை தெரிய ஆரம்பிக்குது. போய் ஒரு கடையில் நான் பசிக்குது, எதுனா வேலை இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகே அந்த மூட்டையை தூக்கி வை, உனக்கு நான் காசு தரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் சித்துனால அந்த மூட்டையை தூக்க முடியலைங்க. அப்போது சாப்பாடெல்லாம் கொண்டாந்து ஒரு இடத்துல கொட்டிக்கிட்டு இருக்காங்க, வேஸ்ட் ஆனதெல்லாம். அதை சாப்பிட்லான்னு போனால் அங்கே இருக்கக்கூடிய 2 பிச்சைக்காரங்க இது எங்கள் ஏரியா அப்படின்னு சொல்லி சித்துவை அடித்து விரட்டுறாங்க. அவங்க கிட்டேயும் சண்டை போட்டு அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அந்த இடத்துலேருந்து வராரு. ஸோ ஒரு வேளை சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்றது இதிலிருந்தே வந்து சித்து தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. ராத்திரி பூரா ரோட்ல சுத்திட்டு அவர் இடத்துல படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ ஒரு நபர் வந்து சித்தார்த் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாருங்க. அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா, வாழ்க்கைக்கு தேவை லாஜிக் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால வாழவே முடியாது, கொஞ்சம் எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். எமோஷன்னால உனக்கு பெயின் கிடைக்குது அப்படின்னா அந்த பெயின் கூட சுகம் தான், அதை நீ கடந்து போய் தான் ஆகணும், கொஞ்சம் எமோஷன்ஸுக்கு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் நடந்து போகுது. டக்குன்னு பார்த்தா அது மறைஞ்சிருதுங்க. அப்போதான் தெரிய வருது அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம சித்துவோட ஒரு இமேஜினேஷன் கேரக்டர். இப்போ அலைஞ்சு தெரிஞ்சு சித்து வீடு வந்து சேர்றாருங்க. அப்போ ஒருத்த வந்து இடிச்சிட்றான். இடிச்சவன் சித்துவை பார்த்து கெட்ட வாரத்தில் திட்டுறான். இந்த வாட்டி சித்து அமைதியாக இல்லைங்க, அவங்க கூட சண்டை போட ஆரம்பிக்கிறான். அப்படி சண்டை போட்டுட்டு வீட்டு முன்னாடி அடித்து உருண்டுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக சித்துவோட அம்மா அப்பா வந்து பார்த்துட்டு இவனுக்கு வந்து எமோஷன்ஸ் வந்துருச்சு, அதனால தான் இப்படி சண்டை போடுறான் அப்படின்ற மாதிரி சொல்லி சித்துவை சேர்த்துக்கிறாங்க. நான் இனி புது மனுஷனாக மாறி வரேன், எமோஷன்ஸ்க்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக ஷேவ் எல்லாம் பண்ணிட்டு ஒரு நார்மலான மனுஷனாக பார்த்தீங்கன்னா இவர் வராருங்க. காவியா பார்த்தீங்கன்னா சித்துவை அப்படி தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் சித்துக்கு பார்த்தீங்கன்னா காவியா மேலெல்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. காவியா கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மெக்கானிக்கலாக தான், எந்த ஒரு எமோஷன் கனெக்ட்டுமே வந்து இந்த சித்துக்கு காவியா மேலே இல்லை. ஆனால் காவியாக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இந்த ஒரு சூழ்நிலையில் இவர் காலேஜுக்கு கிளம்பி போகிறாரு. அப்படியே இந்து பார்க்குறாங்க, பரவாயில்லையே அவன் மாறிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் பார்த்தீங்கன்னா நம்ம சித்தார்த்தை நார்மலான ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா இந்து அப்படியே மலையில் நனைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணு வந்து நம்ம சித்துவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக மலையில் நனைஞ்சு ஆடிக்கிட்டு இருக்கா. அப்போ சித்து காரை விட்டு இறங்கி வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிற மாதிரி இந்து கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாருங்க. அதாவது இவரோட ஹைட்டு, வெயிட்டு, இது வரைக்கும் எத்தனை பொண்ணுக்கோட ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாரு அது எல்லாத்தையுமே சொல்லி, எல்லாமே நான் வந்து மெக்கானிக்கலாக தான் இருந்தேன், ஆனால் எமோஷ்னலாக யாரு கூடயுமே கனெக்டடாக இல்லை, இப்போ தான் வந்து உணர்வுபூர்வமாக நான் காதலிக்கிறேன் அப்படின்னு இந்து கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. அந்த ப்ரப்போசலை இந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த சித்து இந்துவை காவியா கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இவளை எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவளை தான் இனிமேல் லவ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு காவியாவை என்னன்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு தெரியுமா. இது வரைக்கும் 40 பெண்கள் கூட இவர் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறாராம். அதில் இந்த காவியாவும் ஒருத்தி அப்படின்னு சொல்ல எனக்கு இதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்பவே
அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இங்கேருந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இந்துவும் சித்தார்த்தும் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சித்துவோட பாஸ்ட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு இந்து காதலுக்கு அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக போய் சந்தோஷமாக இருந்துட்டு வந்திருக்காங்க. இதை பார்த்தீங்கன்னா நம்ம சித்துவோட அப்பா புட்டு புட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. ஏன்பா என்னை சுற்றி ஸ்பை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, இல்லைப்பா நீ மாறிட்ட, அதை நினச்சி சந்தோஷமாக இருக்கு, ஒரு சேஃப்டிக்காக தான் உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப நன்றிப்பா அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்றா இருக்காங்க. அதுக்கப்புறம் தாங்க தெரிய வருது சித்துவோட அந்த எமோஷன் வந்து போக போக ரொம்பவே அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. இந்து மலையில் டான்ஸ் ஆடணும்னு ஆசைப்படுறாங்க. சித்துவும் சேர்ந்து 2 பேரும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் போகலாம் அப்படிங்கும் போது, இல்லை இன்னும் கொஞ்ச நேரம் வேணும் அப்படின்ற மாதிரி சித்து கேட்குறாரு. கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்ல, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு தூக்கி வச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறாருங்க. அதாவது ஒரு விஷயத்த லிமிட்டேஷனோட பண்ணாதானே நல்லாயிருக்கும். இவர் வந்து அந்த லிமிட்டை தாண்டியும் ரொம்ப நேரம் அதுலேயே இருந்துக்கிட்டு இருக்கிறாரு. அது சுத்தமாகவே இந்துக்கு பிடிக்கலங்க. நான் சொன்னல எனக்கு கோல்டு வந்துருன்ட்டு, பார்த்தியா கோல்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கூட்டிகிட்டு போய் காருக்குள்ள உட்கார வச்சு கோல்டு சரி பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணுறாரு. அப்புறம் தொடர்ந்து காருக்குள்ளேயே ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ சித்து வீட்டில் உட்காந்து கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ சித்துவோட அம்மா இந்தாடா ஜூஸ் அப்படின்னு சொல்லி ஜூஸை கொடுக்க, ஃபஸ்ட்டு குடிக்கிறாரு, செகண்ட் குடிக்கிறாரு, அப்புறம் அந்த ஜூஸு அந்த டப்பாவையே கொடுங்க அப்படின்னு மொத்த ஜூஸையும் குடிச்சிடுறாருங்க. ஒரு விஷயம் பிடிச்சதுன்னா திரும்ப திரும்ப அதை பண்ணக்கூடிய அப்நார்மலான கேரக்டராக இவர் மாறிக்கிட்டு இருக்கிறாருங்க. சித்து வந்து இந்துக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லி தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. 2 மணி நேரம் பேசியாச்சு, நான் படிக்கணும் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. இவர் நேரடியாக கிளம்பி போயிடுறாரு. எனக்கு உங்க கூட இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் படிக்கணும் சித்து புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்ல, சரி படி, நீ படித்து முடிச்சுட்டு வர வரைக்கும் நான் டெரஸில் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு மாடியில் உட்காந்து விடாம தம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாருங்க. இந்து அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட தம் அடிச்சு கீழே போட்டு வச்சிருக்காரு. சித்து பண்ற ஒவ்வொரு விஷயமும் நம்ம இந்துக்கு அன்கம்ஃபர்டபிளா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. அதுக்கப்புறம் யதார்த்தமா சித்துவோட அம்மா எனக்கு இந்து இன்ட்ரோ பண்ணி வைக்கிறியாடா அப்படின்னு சொல்லி கேட்க, வாங்க உடனே கூட்டிட்டு போய் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறேன் அப்படின்ட்டு அவங்க அப்பா அம்மாவை கார்ல உட்கார வச்சு ராத்திரி நேரம் இந்துவோட வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கிறாருங்க. வந்து பார்த்தா வீடு பூட்டப்பட்ட நிலைமையில இருக்குது. அப்பதான் தெரிய வருது இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காங்க அப்படின்ட்டு. நம்ம நேரா அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடலாம், இல்லாட்டி மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு காரை 120 ஓட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. சித்துவோட அப்பா அம்மா பொறுமையா போடா, பொறுமையா போ, ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு சொல்ல, இல்லப்பா அங்கேயும் மிஸ் பண்ணிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா இந்து இப்பதான் கிளம்புனாங்க அப்படின்னு சொல்ல மறுபடியும் கார் எடுத்துட்டு ரொம்ப வேகமா ஓட்டுறாரு. சித்துவோட அப்பா திட்டுறாரு பொறுமையா போ அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்பீடு 60 குறையுது. பாத்தியாடா, எப்போதுமே ஸ்லோவா தான் இருக்கணும், ஸ்லோ தான் வந்து நமக்கு சேஃப்டியும் என்ஜாய்மெண்ட்டும் கொடுக்கும், ஃபாஸ்ட் எப்போதுமே ஆபத்து தாண்டா அப்படின்ற மாதிரி புரிய வைக்கிறாரு. ஆனா சித்து புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லைங்க. அடுத்த நாள் இந்து கிட்ட பயங்கரமா சண்டை போட்டுறாரு. அப்புறம் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி அட்டென்ட் பண்றதுக்காக போறாங்க. அங்க ட்ரூத் ஆர் டேர் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு பக்கம் தாங்க அந்த பாட்டில் திரும்புது. அந்த பொண்ணு டேர் சொல்றா, நீ உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பிரேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல அவளும் விளையாட்டுக்கு பண்ணிடுறா. அடுத்து நம்ம இந்து பக்கம் திரும்புது. இந்துவை டேர் சொல்றாங்க. இந்துவும் டேர் சொல்லவும், நீ வந்து எல்லோரும் முன்னாடியும் உன் பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல சரின்னு கேட்டுட்டு நம்ம சித்தார்த்தை வந்து இந்து கிஸ் பண்றாங்க. ஆனா சித்தார்த் பார்த்தீங்கன்னா அங்க வச்சு அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாரு. இந்துக்கு செம்மக்கம் வந்துடுதுங்க. அப்படியே பிடிச்சி தள்ளி எட்டி உதச்சிட்டு ஓடி வந்து காருக்குள்ள உட்காந்துடுறாங்க. சாரி என்னை மன்னிச்சுக்க, நான் கண்ட்ரோலை மீறிட்டேன் அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாரு. ஆனா இந்து ஒத்துக்கவே இல்லைங்க. ஹெட்ஃபோனை காதில் மாட்டிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா பீச்சில் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவன் ஒரு மாதிரி குழந்தை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், இவனையெல்லாம் என்னால் ஹேண்டிலே பண்ண முடியல அப்படின்ட்டு. அதாவது பீச்சில் ஒரு குழந்தை விளையாடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு வாட்டர் பிடிக்குது அப்படின்னு திரும்ப திரும்ப தண்ணிக்குள்ளே போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட அப்பாவுக்கு தெரியும் அது டேஞ்சர் அப்படின்ட்டு. அதனால அந்த குழந்தைய தடுக்க பார்க்குறாரு. ஸோ அந்த குழந்தையோட மனநிலை தான் இந்த சித்தார்த்துக்கு இருக்கு. ஒன்று வேணும் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டாருன்னா இடம் பொருள் ஏவல் அதெல்லாம் எதுவுமே தெரியாது, அங்கேயே அப்போவே வேணும். இப்போது டாக்டரை பார்க்கறதுக்காக சித்தார்த்தோடைய அம்மா அப்பா போகிறாங்க. அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு சித்தார்த்தோடைய மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு சிக்னல் போகும், அதுக்கப்புறம் தான் உடம்பு ரியாக்ட் பண்ணும். ஆனால் மூளையில் அந்த 2 பகுதி ஒரு பகுதிக்கிட்ட இருந்து சிக்னல் வரதுக்கு முன்னாடியே ரியாக்ட் பண்ணிடுது. அதுதான் இவனுடைய பிரச்சனையாக இருக்குது. சரி இவன் சாந்தமாக இருந்தால் மட்டும்தான் எல்லாமே சரியாகும். அதனால் இவனுக்கு பிடிச்ச ஒரு ஆள் கூட ஒரு நிம்மதியான இடத்துக்கு அமுச்சு வைங்க, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல இந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் அவனுக்காக இதை பண்ணுறேன் அப்படின்ட்டு சித்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு தினமும் யோகா மெடிடேஷன் எல்லாமே பண்ணுறாங்க. நார்மலாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு சித்தார்த் நார்மல் ஆகிட்டாரு, இவரோட ஆங்கர்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியுது, எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் காரில் வந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரோட்டில் போயிட்டு இருக்கிற ஒருத்தன் வந்து நம்ம இந்து கிட்ட வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான். வெளியே வா நம்ம 2 பேரும் ஒன்றா போகலாம் அப்படின்ட்டு. சித்துக்கு கோவம் வருது. கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு சொல்ல சித்து கண்ட்ரோல் பண்ணுறாரு. பரவாயில்ல இவன் கண்ட்ரோல் பண்ணுறான் அப்படின்ட்டு அமைதியாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் அவன் திரும்ப திரும்ப வந்து வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறான். சித்து வந்து ஆம்பளையான்லாம் கேட்குறான். கடுப்பான நம்ம சித்தார்த்து கொண்டு போய் காரை இடிச்சு ஆக்சிடென்ட் பண்ணி இறங்கி வந்து போட்டு அவனை பொலவலன்னு பொழந்துடுறாரு. அவன் என்ன பண்ணுறான்னா இன்னும் 4-5 பேர்த்த கூட்டிகிட்டு வந்து அந்த இடத்துல வம்பு பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போது நம்ம இந்து வந்துட்டு பிரச்சனை வேண்டாம் நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் சித்தார்த் கேட்குறதா இல்லைங்க, மிருகத்தனமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி அவர் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இன்னொருத்த வந்து நம்ம இந்துவோட ட்ரெஸ்ஸையெல்லாம் கிழிச்சு விட்டு எல்லோரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திடுறான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த விஷயத்தையெல்லாம்
சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்துக்கு அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு மேலே சித்துவை சுத்தமாக பிடிக்கவே இல்லைங்க. உனக்காக நான் எத்தனை விஷயத்தை விட்டு கொடுத்துருக்கேன் தெரியுமா, ஆனால் நீ என்னை வந்து ரோட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து விட்டுட்ட, என்னோட மானத்தையே வாங்கிட்ட. இதுக்கு மேலே நான் உன் கூட ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ண போகிறதா இல்லை, இத்தோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிக்கலாம், நீ உன் வழியை பாரு, நான் என் வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக பார்த்தீங்கன்னா சித்துவை அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. ஆனால் சித்து தான் பார்த்தீங்கன்னா மிருகத்தனமாக நம்ம இந்துவை காதலிக்க ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, விடவே முடியலங்க. அளவுக்கு அதிகமாக தம் அடிக்கிறாரு, போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறாரு. இந்து எங்கே அப்படின்னு எல்லா இடத்துலையும் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இதைத்தான் நம்ம படத்தோட ஸ்டார்டிங் சீனில் பார்த்துருப்போம். இந்துவோட வீட்டுக்கு போயிட்டு பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும், ரோட்டில் பிரச்சனை பண்ணுறதா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் அடி வாங்கிட்டு ஒரு பைத்தியக்கார மாதிரி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏதாவது பஸ்ஸு கார் போச்சுன்னு வைங்களேன், அதில் தான் இந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்துன்னு துரத்திட்டு போக ஆரம்பிக்கிறாருங்க. ராத்திரி நேரம் ஒரு இடத்துல படுத்துக்கிட்டு இருக்கிறாரு, கையில் 2-3 புக்ஸ் எல்லாம் வச்சிருக்காரு. அந்த இடத்துக்கு இந்த போலீஸ் ஆஃபீஸர் வராரு, இந்துவை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. சார் நீங்கள் இந்துவை பார்த்தீங்களா, இந்து எங்கே இருக்கிறா, எனக்காக போய் இந்து கிட்ட பேசுங்க, ஒரு வாட்டி இந்து கூட என்னை பேச வைங்க, இங்கே பாருங்கள் நான் நார்மல் ஆகிட்டேன், என்கிட்ட பாருங்கள் புக்ஸ் எல்லாம் இருக்குது, இதில் இருக்கக்கூடிய விஷயத்தையெல்லாம் சொல்லி இந்து கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு இருக்கிறேன், ஸோ என்னையும் இந்தையும் சேர்த்து வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு இந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பஸ் பின்னாடி ஓட ஆரம்பிச்சிடுறாருங்க. இவன் சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிட்டான் அப்படின்ற விஷயத்தை இந்த போலீஸ் ஆஃபீஸர் புரிஞ்சுக்கிறாரு. நம்ம சித்தார்த்தோடைய அம்மா அப்பா கிட்ட பேசி டாக்டர் கிட்ட எல்லாம் போய் பேசுகிறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் சித்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, பீச் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிக்னலில் ஒரு காரை வழிமறிச்சு அந்த காருக்குள்ளே இருக்கிறவங்களை எல்லாம் இறக்கி விட்டு உள்ள இந்து எங்கே அப்படின்னு சொல்லி தேடவும் அந்த பசங்களுக்கு வந்து கை வைக்க அவங்கள போட்டு அடி நடிக்க ரோட்டில் எல்லோருமே பார்த்தீங்கன்னா கூடி நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யார்கிட்ட வந்தாலும் எல்லாத்தையும் போட்டு அடிச்சு இந்து எங்கன்னு கேட்குறாருங்க. அந்த இடத்துக்கு நம்ம காவியா வராங்க, சித்தார்த்தோடைய அம்மா அப்பா வராங்க, அவங்களையும் அடிச்சு போட்டுறாரு. அப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் அந்த இடத்துக்கு வந்தால் போலீஸ் ஆஃபீஸரையும் அடிச்சு போட்டுறாரு. அப்புறம் இந்து தான் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துவை வர வைக்கிறாங்க. இந்து அந்த இடத்துக்கு வந்தால் நார்மலாக பேச ஆரம்பிக்கிறாரு. டக்குன்னு இந்துவோட கழுத்தை பிடிச்சிட்டு இந்து எங்கே அப்படின்னு இந்துவையே மிரட்ட ஆரம்பிக்கிறாருங்க. அப்போ தாங்க தெரிய வருது, சித்தார்த்துக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிருச்சு. சித்தார்த்துக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை, இந்து யாருன்னே தெரியல. நான் தாண்டா இந்து அப்படின்னு இந்து சொல்கிறாங்க. ஆனால் இந்துவை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஒரு பஸ் பின்னாடி ஓட ஆரம்பிக்கிறாருங்க இந்து அப்படின்ட்டு. அப்போ பின்னாடி வந்த கார் மோதி அப்படியே பறந்து போய் கீழே விழுந்து தலையில் அடிபட்டு ஸ்பாட்லேயே சித்தார்த் இறந்து போகிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. ஸோ இந்த ஃபோட்டோவில் பார்க்குற அந்த நபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ஸ்டோரியில் இருந்த நபர். இது ஒரு படம் அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது எதுக்கு இந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்கன்னு தோணுச்சு. பட் இது ஒருத்தரோட கதை அப்படின்னு நினைக்கும் போது உண்மையிலேயே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.